அப்பா நான் மாட்டிக்கிட்டேன். ஏய், நீ என்னடா பண்றாங்க? ஓ கடவுளே, இப்படி நடக்கக்கூடாது. அவர் பையன் இறந்த வருத்த தாங்காம அவனை பையனை மாதிரியே ஒரு ரோபோ உருவாக்குறதுக்காக அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவனோட டிஎன்ஏயோட ஒரு முடியை வச்சு அவனோட ஞாபகத்தை எல்லாத்தையுமே அந்த ரோபோக்குள்ள செலுத்துறாரு. செலுத்தினது இல்லாமல் அதுக்கு உயிர் கொடுக்கணும், என்கிட்ட அந்த கல்லை கொடுங்க அப்படின்னே, இந்த கல்லை வை, ஆனால் இதை கெட்ட சக்திக்கு பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த பையன் ஏஞ்சி, முழிச்சிட்டியா? என்னடா இது ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன்னு டாக்டர் ஸ்டேஜ் சொல்றாரு. இவங்க அப்பாவை மாதிரி இவனுக்கும் அழகு இல்லாம அறிவு இருக்கு. ஆமா ஆமா, இவனுக்கும் அறிவு நிறைய இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க பேசுறது உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? நாங்க பேசுறது உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆமா, எனக்கு என்ன இப்ப? அட்டா அதிர்ச்சியில நான் ஆய போயிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல இல்ல, நாங்க பேசுறது கண்டிப்பா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நாங்க ஒரு லோகோ, நீ ஒரு மனுஷன். நீ இல்ல இல்ல, நீங்க பேசுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் பேசுறது உங்களால புரிஞ்சுக்க முடியும், உங்களையும் என்னால பிடிக்க முடியும். போச்சு போச்சு. ஹேய், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? இல்ல, நீ மனுஷன் தானே? ஆமா. அப்புறம் எப்படி நீ பறந்து வந்த? நீ பறந்து வந்ததும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரோபோட்ஸையும் நொறுக்கியிருக்க, பிரச்சனையும் பண்ணியிருக்க. அது எதுவும் பண்ணலை, அவங்கள தான் கீழே விழுந்துட்டேன். எனக்கும் சில பவர்லாம் இருக்குது. பவரா? நீ மனுஷன் தானே? எப்படி உனக்குள்ள பவர் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? நீயே சொல்லு பார்த்துக்கி. அது எனக்கே தெரியல. எங்கள் அப்பா